ஐயா அங்கே என்ன தோட்டம் தெரியுது ஐயா? ஐயா இது லாங்கில் இருக்கிறது வந்து கரும்பு தோட்டம் ஐயா. கரும்பு தோட்டமா? ஆமாங்க ஐயா. அந்த கரும்பு தோட்டம் தெரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அங்கே ஒரு 5 மரம் இருக்குது. அது என்ன மரம் சொல்லி? ஐயா அது 5 மரமும் தென்னை மரம் ஐயா. அதுக்கு பின்னாடி ஒரு அரச மரம் ஒன்று இருக்கு ஐயா. அதுக்கு பின்னாடி இருக்கிற அரச மரம்? ஆமாம் ஐயா, கண்டிப்பாக. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேப்ப மரம் இருக்கு ஐயா. வேப்ப மரம் எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போஸ்ட் கம்பம் தெரியுது பாருங்க ஐயா. அந்த வாட்டர் பொல்யூஷன் வச்சுருக்காங்களா, அது வரைக்கும் தான் ஐயா தெரியும். வணக்கம் நண்பர்களே. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்கள் பேருங்க ஐயா? ஐயா என்னுடைய பேர் வந்து சோலைக்குமார் ஐயா. சோலைக்குமார் ஐயா. ஆமாம். இப்போது நீங்கள் என்னென்ன பிரச்சனைக்கு இவர்கிட்ட மெடிசன் எடுத்தீங்க? ஏன்னா நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாரு. அற்புதமாக மெடிசன் எடுத்து குணமாயிருக்கீங்க. என்னென்ன பிரச்சனைக்கு நீங்கள் மெடிசன் எடுத்தீங்க? ஐயா நான் வந்து பார்த்தீங்கன்னா காரம் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன். என்னென்னா எங்கள் இதில் ஒரு டூர் ஒன்று போயிருந்தேன் ஐயா. தொடர்ச்சியாக ஒரு 7 days நாங்கள் வெளியே இருக்க மாதிரி இருந்துச்சு. அதாவது வெளி உணவுகள் சாப்பிட்டு உடம்பு ஃபுல்லாக அந்த உள்குடலெல்லாம் புண்ணாயிடுச்சு ஐயா. புண்ணாகி அது அல்சர் கொண்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மோஷன் போகிற இடத்துலலாம் ஃபுல்லாக புண்ணு மாதிரி ஆயிடுச்சு ஐயா. புண்ணு மாதிரி ஆயிடுச்சு? ஆமாம். ஓ, அதாவது நரக வேதனைன்னு சொல்லுவாங்களே ஐயா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. இது எனக்கு ஒரு திகைப்பாகவே இருந்துச்சு. என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் நினச்சிட்டே இருந்தேன். அந்த டைமில் தான் எங்கள் அசோசியேஷனில் வந்து மெடிக்கல் சீஃப் இவங்க தான். நான் என்ன பண்ணேன், வீட்டில் இருந்த மணிக்கே அவருக்கு ஃபோன் அடித்து கேட்டேன். ஐயா இந்த மாதிரி ஆயிடுச்சு, ரொம்பவும் என்ன சொல்கிறது, மோஷன் போகவே கஷ்டமாக இருக்கு ஐயா, என்ன பண்ணலாம், ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது மூலச்சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க ஐயா. அது கூட நாட்டு மருந்து கடையில் குங்குலியம் வெண்ணெய் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இது ரெண்டுமே காம்பினேஷனாக எடுத்துக்கோங்க. ஒரே வேலையில் உங்களுக்கு சரியாயிடும். அப்படி இல்லைன்னா 2 வேலையில் நீங்கள் எடுங்க. அது அட்டன் ஸ்பாட்டில் அந்த குடல் புண்ணிலிருந்து அந்த ரணம் ஆறிடும் அப்படின்னாங்க ஐயா. தொடர்ச்சியாக 2 வேலை தான் எடுத்தேன். 3வது வேலைக்கெல்லாம் அந்த நரக வேதனையிலேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கு ஐயா. உண்மை அது, உண்மை சம்பவம் இது, அனுபவ ரூதியாக நான் சொல்கிறேன் இது. சொல்கிறேன். ஆமாம். ஆனால் நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம்னா மிளகாத்தூள்லாம் வந்து நம்மளாக அரைச்சி நம்ம இன்ஸ்டன்ட் பண்ணிப்போம். இப்போ நமக்கு வெளியே போகும்போது அந்த வெளி மிளகாய் எப்படி இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது இல்லையா. அதனாலேயே அந்த புண்ணு இது வந்துருச்சு ஐயா. நம்ம ரெகுலராக நம்மளுக்கு அதெல்லாம் இருக்காது. பட் இதெல்லாம் வரும்போது எவ்வளோ ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்கு ஒரே சொல்யூஷன், ஐயா கிட்ட ஒரு ஃபோன் அடித்தேன், வேறு ஒன்றுமே சொல்லலை. அந்த சூரணம் கொடுத்தாங்க, மூலச்சூரணம். அதன் பிறகு எனக்கு அந்த குங்குலியம் வெண்ணெய் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க ஐயா, 2 வேலை எடுத்துக்கோங்க, காலையில் நைட்டு உணவுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்கன்னாங்க. பக்கா ரிசல்ட் ஐயா. அது இப்போ நல்லா இருக்கீங்க? பக்காவாகிடுச்சு ஐயா. இப்போ சரி, 3வது நாளே சரியாயிடுச்சு ஐயா. இப்போ எங்களுக்கு வெளியே டூரு 1 month போட்டால் கூட கவலை இல்லை. ஏன்னா எங்கள் ஐயா இருக்காரு, அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா அருமையாக இருக்கு ஐயா. இருக்கு. ஆமாம். இப்போ இவர்கிட்ட வாங்கின ஆண்டவர் தைலம் கண்ணுக்கு விட்டு வந்தீங்களே, அதனுடைய ஐயா நான் இப்போ ஒரு சின்ன டப்பா தான் ஐயா கொடுத்தாங்க. என்ன கண் மருந்து? ஆமாம், கண் மருந்து. அதில் மூக்குலையும் நாசில்லையும் விடணும். அதாவது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாசிலில் விட்டுக்கணும், நைட்டு தூங்கும்போது கண்ணில் விடணும். நான் இது வரைக்கும் 5 times விட்டுட்டேன் ஐயா. உடம்பு ஃபுல்லாக மொத்தம் அப்படி என்ன சொல்கிறது, புழிஞ்சு எடுத்து எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மருந்து அது. கண் பார்வையும் கொஞ்சம் நல்லா தெளிவாக தெரியுது ஐயா. முன்ன கண் பார்வை கம்மியாக இருந்துச்சு. முன்ன ஆமாம் ஐயா, கொஞ்சம் தூர பார்வைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு ஐயா. தெரியுது. ஆமாம். இப்போ இங்கேருந்து அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தா சொல்லுவீங்களா? தாராளம் ஐயா. நேரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தோட்டம் தெரியுது, அது என்னன்றதை அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா அங்கே என்ன தோட்டம் தெரியுது ஐயா? ஐயா இது லாங்கில் இருக்கிறது வந்து கரும்பு தோட்டம் ஐயா. கரும்பு தோட்டமா? ஆமாங்க ஐயா. அந்த கரும்பு தோட்டம் தெரியுதுங்களா உங்களுக்கு? நேரில் இது கரும்பு தோட்டன்றாரு. சரி, அங்கே ஒரு 5 மரம் இருக்குது. அது என்ன மரம் சொல்லி? ஐயா அது 5 மரமும் தென்னை மரம் ஐயா. அதுக்கு பின்னாடி ஒரு அரச மரம் ஒன்று இருக்கு ஐயா. அதுக்கு பின்னாடி இருக்கிற அரச மரம்? ஆமாம் ஐயா, கண்டிப்பாக. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேப்ப மரம் இருக்கு ஐயா. வேப்ப மரம். எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போஸ்ட் கம்பம் தெரியுது பாருங்க ஐயா. அந்த வாட்டர் பொல்யூஷன் வச்சுருக்காங்களா, அது வரைக்கும் தான் ஐயா தெரியும். இப்போ எனக்கு அந்த லாஸ்ட் வரைக்குமே நல்லா கொஞ்சம் பவர்ஃபுல், நல்லா கிளியராக தெரியுது. ஆமாம் ஐயா. சூப்பர் 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 ஐயா. அதே மாதிரி இன்னொன்று நான் பகிர்ந்துக்கணும். இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பயத்துலேயே நம்மளுக்கு ஒரு ஜுரம் வந்துருச்சு. அதாவது கொரோனானும் போது போய் தான் நோயில் அந்த பயத்தில் வந்துடும். இப்போ அந்த டைமில் என்னாச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் கோவிட் முடியும் போது கூட ஒரு ஃபீவர் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ஐயா. அப்போது ஐயா ஒரு சூரணம் கொடுத்தாரு, கேப்சூல்ஸ் மாதிரி. இதை நீங்கள் பயப்படாதீங்க, இதை வந்து நீங்கள் நைட்டில் தூங்கும்போது சாப்பிட்டதுக்கப்புறம் போட்டுட்டு படுத்துருங்கன்னாங்க. பக்கா ரிசல்ட் ஐயா. அது கூட அந்த என்ன சொல்கிறது, நம்ம பயத்துலேருந்து எல்லாத்துலேருந்து வெளியே வந்துடலாம். அந்த ஃபீவர் அந்தளவுக்கு கண்ட்ரோல் ஆகுது. சூப்பருங்க, சூப்பர் ஐயா. சொல்லுங்கள், இவர் எல்லாமே சொல்லி முடிச்சாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேலை மிச்சம் பண்ணிட்டாரு போல. சொல்லுங்கள் ஐயா, இவர் உங்களுக்கு என்ன கண்டிஷன் வந்தார், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க, இப்போ ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்றாரு. தூரப்பறவை கம்மியாக தெரியும். இப்போ அங்கே இருக்கிற 5 தென்னை மரம் தெரியுது, அதுக்கு பக்கத்தில் இருக்க அரச மரம் தெரியுது, இங்கே இருக்கிற வேப்ப மரம் தெரியுது, அப்புறமா கரும்பு தோட்டம் எல்லாமே தெரியுதுன்றார். ரொம்ப ஆச்சரியம். அந்த மூலம் சம்மந்தமான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா 3 நாளில் ரொம்ப ரிகவர் ஆகி நல்லா இருக்கேன் அப்படின்றாரு. இப்போ சொன்னால் 100 நாள் கூட ட்ரூப் வருன்றாரு. எப்படி இதெல்லாம்? ஆண்டவர் தைலத்துக்கு நம்ம ஐயா கொடுத்தது, ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். யார்? முத்துராஜ் ஐயாவுக்கு. அப்பா முத்துராஜ் அப்பாவுக்கு. அவருக்கு தான் இந்த
நன்றி கிரெடிட் போய் சேரும். மூலச்சூரணம் வந்து டூர் போயிட்டு வந்து ரொம்ப அவஸ்தை இருக்குது. மோஷன் உட்காரவே சிரமம். அதாவது ஜிம்முக்கு போயிட்டு வந்தால் மொதல் நாள் எப்படி இருக்கும், ஆமாம் அந்த மாதிரி கஷ்டம். 2-3 வேலையிலே நார்மல் ஆகிட்டு இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு எடுத்துக்குங்க, கொஞ்சம் சூட்டெல்லாம் தணிக்கும், உள்ள கொஞ்சம் அப்படி இருந்தாலும் ஆறிடும்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்கு கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தேன். அண்ட் தென் வந்து ஜுரத்துக்கு சொல்லும்போது அவர் ஒன்று மட்டும் மறந்துட்டார், சொட்டு மருந்து மூக்குக்கு நம்ம நாசில் ட்ராப்ஸும் கொடுத்துருந்தோம். சொன்னார், அதான் சொன்னார், சொல்லிட்டார். ஓகே அது சொன்னார், கண்ணுக்கு மருந்து சொன்னார். ஓகே அது நல்ல ரிசல்ட். அது இல்லை கண்ணுக்கு இது நாசில் வந்து ஆண்டவர் தைலம், அது ஓகே. ஜுரத்துக்கு கொடுக்கும்போது நம்ம நசியமும் சேர்த்து கொடுத்தோம்னா அது சொன்னீங்க. ஆமாம், நசியம் அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஓகேங்க. வேறு எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இடையில அப்பப்போ நிறைய டிப்ஸு சொல்லுவேன், ஹோம் ரெமிடியும் சொல்லுவேன். ஐயா அதை பயன்படுத்தியிருக்காங்க. மற்றபடி ஓகே, இவருக்கு மட்டும் இல்லை, அசோசியேஷனில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம அந்த ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றிங்க. தொடர்ந்து இவங்க சொன்னதுலேருந்து இன்னொன்று எனக்கு ஞாபகம் வருது ஐயா. அதாவது கல்லடப்புன்னு ஒன்று வரும். கல்லடப்புக்கு ஒரு நல்ல ரெமினி ஒன்று இவங்க கொடுத்தாங்க எனக்கு. அதாவது எனக்கு இல்லை, என்னுடைய சிஸ்டருடைய பொண்ணுக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் பேக் இருக்கும், 1 இயரில் 1.5 பேக் இருக்கும் ஐயா. கல்லடப்பு என்னாச்சுன்னா உட்காந்தா இங்கே வலிக்குதுன்னுவாங்க, இங்கே உட்காரவே முடியாது. இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷ் மெடிசனுக்கு போயிட்டு ட்ரிப்ஸு தான் ஏற்றுறாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் போவாங்க, ட்ரிப்ஸ் போட்டு வந்துடுவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மறுநாள் நல்லாயிருக்கும், அதன் பிறகு மறுபடியும் வலிக்கொண்டுவாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி ஹாஸ்பிட்டல் போனீங்களான்னா அது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வழியாக தான் அதை கரைக்கணும், அதாவது என்ன சொல்லுவாங்க லேசரில் கரைக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. அப்போது நீங்கள் ஸ்கேன் பண்ணதெல்லாம் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஐயாவுக்கு தான் ஃபோன் அடித்தேன். ஐயா இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன ஐயா பண்ணுறதுன்னு தெரில, இது வந்து லேசரில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னாங்க அப்படின்னு. அப்போ ஐயா என்ன பண்ணாங்க, அதை எனக்கு அனுப்பிவிடுங்க, அந்த ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டை நாங்கள் அனுப்பிவிட்டேன். ஐயா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் லேசர் போட்டு எடுத்தாலும் பிறகு திரும்ப வரும் அது கல். இது முழுமையாக அகற்றணுன்னா ஒரு சில சூரணங்கள், அதுக்கப்புறம் பர்பசம் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க ஐயா. அதை வந்து தொடர்ந்து காலை மாலை 2 வேளையும் எடுங்க, மதியத்தில் மட்டும் இந்த நார் சத்து உள்ள பொருளாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அவங்க ஒரு 1 வீக் கூட இருக்காது ஐயா, 5 டேஸ் இருக்கும். எடுத்த உடனே அந்த பெயின்லேருந்து எல்லாமே ரிலீஃப் ஆகிடுச்சு ஐயா. அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க, யூரின் போகும்போது கல் மாதிரி எதனா வந்து விழுவும், கம்பல்சரி சின்னதாக வந்து விழுவுன்னாங்க. அதே மாதிரி வந்துருச்சு. இப்போது எந்த இதுவுமே கிடையாது. இப்போ நம்ம லேசர் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகலாம், பட் அதோடைய பக்க விளைவுகள் நிறையா இருக்கும். இதில் பக்க விளைவே இல்லை. அதாவது நம்ம இயற்கையாக என்ன பண்ணி எப்படி அதை ரிமூவ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கரெக்டாக அந்த சூரணம் கொடுத்தாங்க. அது எனக்கு இன்னும் மைண்டில் அப்படியே இருக்குது. நன்றி. அதை நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் ஐயா. நன்றிங்க. ஏன்னா நேயர்களே, உங்களுக்கும் கண் சார்ந்த பிரச்சனை, கிட்ட பார்வை தூர பார்வை இருக்கா? இருக்கவே இருக்குது ஆண்டவர் தைலம், அதை வாங்கி பயன்படுத்துங்க. பைல்ஸ் இருக்கா? ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 1 வீக்லேயே அந்த பைல் சம்பந்த பிரச்சனைகள் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய அவர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கார், இந்த கல் சார்ந்த பிரச்சனை, இன்னும் நிறைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி. 4448 வியாதிக்கும் சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது. அப்படிப்பட்ட சிகிச்சைகள் வேணும்னா கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள். படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக ஐயா கொடுக்குற ஆலோசனைகளும் மருந்துகளை வாங்கிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வழங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை இன்னும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.